தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் தனது இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் தளபதி விஜய் நேற்று மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு ரசிகர்களை நேரடியாக சந்தித்தார். இந்த சந்திப்பில் விஜயை எதிர்த்து தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கும் விமர்சனங்களுக்கு அவர் நேரடியாகவே பதிலடி கொடுத்துள்ளார். அவர் மீது சிலர், விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அரசியல் செய்கிறார் என்று தாக்கி பேசியிருந்தனர். இந்த குற்றச்சாட்டுகளை தகர்த்தெறிந்தார் தளபதி. அவர் சொன்ன வார்த்தைகள், விடப்பெரிது, சிங்கம் வேட்டைக்கு தான் வெளியில் வரும், வேடிக்கை பார்க்க வராது. சிங்கம் கர்ஜித்தால் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிரும். அதுபோல நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், செயல் காட்ட வேண்டிய நேரத்தில் செயல் காட்டுவேன். இந்த ஒரு வரியிலேயே தன்னை விமர்சித்தவர்களுக்கு தக்க பதில் கொடுத்துள்ளார் விஜய். மேலும் தன்னுடைய அரசியல் பயணத்தில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவேன், மக்களின் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் என வலியுறுத்தினார். மாநாட்டில் இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் விஜயின் இந்த உரையை கேட்டு ஆரவார குரலுடன் வரவேற்றனர். இப்போது இணையத்தில் முழுக்க இந்த உரையை பேசுபொருளாகி வருகிறது. ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் என அனைத்து சமூக வலைதளங்களிலும் விஜயின் சிங்கம் உரை வைரலாகி கொண்டிருக்கிறது. வலது நோக்கி காட்டும் விரல் ரசிகர்களும் அரசியல் வட்டாரமும் ஒரே மாதிரி கருத்து சொல்லி வருகிறார்கள். விஜய் அரசியலில் சும்மா இருக்கப் போவதில்லை, வருகிற நாட்களில் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுப்பார் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு.